கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு பேசுவதில் நான் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நாம செய்கிற கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா ஓடிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகாத. ஒரு ஓட்டத்தை ஓடுறாங்க, சோர்ந்து போனவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஏதாவது குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சோறு வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சோர்ந்து போகாமல் நீ முன்பு செய்த கிரியைகளும் அதிகமான கிரியைகளை செய்யு சொல்றார். பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 21:4 வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வனாந்திரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. எகிப்துல இருந்து வெளியே வந்து வனாந்திரத்துல போயிட்டு இருக்கிறாங்க. வழியின் நிமித்தம் மனமடிவு, டிஸ்கரேஜ் ஆகிறாங்க. மோசேட்ட போய் சொல்றாங்க, மண்ணா பிடிக்கல எங்களுக்கு. என்னாகும் 21:5 சொல்றாங்க, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். எகிப்துல நாங்க என்னதான் சாப்பிட்டோம், சிக்கன் மட்டன் அப்படி சாப்பிட்டோம். இங்க ஒரே சாப்பாடு கொடுத்து எங்களை ரொம்ப வெறுப்பாக்குற மோசே, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. எஸ், ஏன் சொன்னாங்க? அவங்க களைப்பா இருக்கிறாங்க. மென்டல் ஃபேக்கல்டிஸ்லாம் வீக்கா இருக்குது, சோர்ந்து போயிட்டாங்க. வலி நிமித்தம் சோர்வடைந்து எப்பவும் வெயில் நடக்க தாங்க முடியல, முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்னாகமம் 21:6 கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். ஜனங்களை அது கொண்டு போடுது. என்னாகமம் 21:9 பார்த்தா ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி நீ வை, யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறார்களோ அவங்க பிழைப்பாங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி வைக்கிறாரு, அவங்க எல்லாம் பிழைச்சாங்க. ஹல்லேலூயா. பார்த்தவங்க எல்லாம் பிழைச்சாங்க. பாருங்க தேவஜனமே, எலியாவின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் இயேசபேலுக்கு பயந்து ஓடுகிறார். 1 ராஜாக்கள் 19:4 சொல்லுகிறது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு களைப்பு உண்டாகும் பொழுது முறுமுறுத்தாங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது. ஆனால் எலியா முறுமுறுக்கல. அவர் சொல்றாரு, உம்மால் தான் எனக்கு அந்த பிரச்சனைன்னு சொல்ல. அவர் சொல்றாரு, எனக்கு முடியல ஆண்டவரே, என் ஜீவனை வேணா எடுத்துக்கோங்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்குது, உனக்கு நான் சாப்பாடு 2 முறை கொடுப்பேன். முதல் டைம் கொடுக்கிறது களைப்பை எடுக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. 2ஆம் டைம் கொடுக்கிறது ஓட்டத்தை ஓடுவதற்கு. 1 ராஜாக்கள் 19:6 பின்பகுதி 8 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். 8வது வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் எனும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். முதல் டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, செகண்ட் டைம் நடந்து போவதற்கு. ஹல்லேலூயா. களைச்சு போய் படுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் சாப்பாடு கொடுத்து ஓட வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. செகண்ட் டைம் சாப்பிட்டுட்டு ஓரே வரைக்கும் நடந்து போனாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் அதிகம், நீங்க நடக்க வேண்டிய பாதைகள் அநேகம், நடந்து போங்க. சிங்கம் வந்ததுன்னா மிதிங்க, தேல் வந்ததுன்னா மிதிச்சு போட்டுருங்க, உனக்கு நான் அந்த பலனை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். செங்கோலை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆளுகை செய். பவுலு, பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரையும் பாருங்க, அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஓடினாங்க. தோமாவை பாருங்க, இந்தியாவுக்கு வந்து ஓடினாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக இடைவிடாமல் ஓடின ஜனங்கள். சோர்வை அகற்றி போடுங்கள், ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நாம் ஜெயிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, எல்லா சோர்வையும் அகற்றி போடுங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா,
அவங்களுக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளும் அகன்று போகட்டும். அவங்க களைச்சி போயிருக்கிறாங்கப்பா, ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவரே, அவங்க கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதியும். வழிகளிலே கர்த்தர் அவங்களோடு இருந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை ஊற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சோர்வுக்கு இடம் கொடாமல் ஓட பலம் தாரும் ஆண்டவரே. உற்சாகத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய கரம் கூட இருக்கட்டும்பா, உடைய கரம் கூட இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும். நானும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.